Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா unconditional jump statementsல இருக்கக்கூடிய continuous statementனா என்ன அப்புறம் அதோட syntax எப்படி இருக்கும் அப்படினு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவை போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா unconditional jumpல past statementனா என்ன, அதோட syntax எப்படி இருக்க போகுது, அப்புறம் அத நாம என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி நாம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So unconditional jumpsல மூணு ஸ்டேட்மென்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு break statement, இன்னொன்னு continuous statement, மூணாவது past statement. break என்ன பண்ணும் அப்படி நம்ம பார்த்தோம்னா comes out of the loop, அந்த லூப்பை விட்டுட்டு வெளியில வந்துரும் அப்படி நம்ம பார்த்தோம். continuous statement என்ன பண்ணும் அப்படினா அந்த ஒரு பர்టిక్యులர் ஐட்ரேஷனை மட்டும் அது வந்துட்டு ஸ்கிப் பண்ணும் அப்படி நம்ம பார்த்தோம். சோ இப்போ past statement என்ன பண்ணும் அப்படினா do nothing, அது एक्चुअली எதுவுமே பண்ணாது. சோ அதுதான் past ஓட வேலை. இப்போ எதுமே பண்ணாது அப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வரலாம். சோ அது எதுமே பண்ணாது அப்படினா அது நமக்கு கோடிங்ல எந்த இடத்துல யூஸ் ஆகும், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். சோ இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதோட syntax எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் பாஸ் ஓட syntax. சோ வேரியேஷன்ஸ் தெரியணும்ங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு for loopல, அப்புறம் if conditionல, அப்புறம் while statementல நான் பாஸ் யூஸ் பண்ணி syntax எழுதி இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நாம ஃபார்ல கண்டிஷன் ஏதாவது ஒன்னு கொடுத்துருவோம். சோ கண்டிஷன் கொடுத்த உடனே நாம வந்துட்டு இந்த மாதிரி பாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்து தருவோம். சோ பாஸோட syntax இந்த மாதிரி தான் இருக்கும். சோ செகண்ட் if கண்டிஷன்ஸ்ல கொடுத்தோம் அப்படினா அந்த ifல ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி பாஸ்ங்கற கீவேர்ட் நம்ம தரணும். சோ while கண்டிஷன்லயே நம்ம பாஸ் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த syntax நான் இந்த இடத்துல எழுதி இருக்கேன். சோ பாஸ் ஸ்டேட்மென்ட் நமக்கு கோடிங்ல எந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படினா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடிங்ல ஒரு for block வந்து நாம வந்துட்டு யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறமேட்டு நம்ம கோடிங்லயே திரும்ப if கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறமேட்டு while கண்டிஷனும் நாம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படினு வெச்சுக்கோங்க. சோ ஏதோ ஒரு லாஜிக்ஸ்ல நாம வந்து கோட் பண்றோம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல forல நாம வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு கொடுத்திருப்போம். சோ அதே மாதிரி whileலயும் நாம வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்போம். சோ இப்போ கோட் எழுதும்போது if கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது என்ன பண்ணனும் அப்படினு நமக்கு வந்து தெரியும். சோ அது நாம கொடுத்துருவோம். சோ while கண்டிஷனும் ட்ரூவா இருக்கும்போது என்ன பண்ணனும் அப்படினு ப்ரோகிராம்க்கு நம்ம சொல்லிடுவோம், அது வந்து பண்ணிரும். இப்போ சப்போஸ் for கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபரேஷன் வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணனும். பட் அந்த ஆபரேஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணனும்னு என்னால இப்போ இமிடியேட்டா சொல்ல முடியாது. சோ அத வந்துட்டு நான் அப்புறமேட்டு சொல்றேன் அப்படினு சொன்னா அந்த மாதிரி இடத்துல நமக்கு இந்த பாஸ் ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியறதுக்காக நாம ஸ்ட்ரைட்டா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு எப்படி வேணும் அப்படினா அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ஹாய் பட்டி அப்படின்ற ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அப்புறமேட்டு how are you அப்படினு ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அப்புறம் குருகுலா அப்படினு எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு லைன்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ இதுதான் நமக்கு வர வேண்டிய அவுட்புட். சோ இந்த அவுட்புட்க்கு எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த அவுட்புட் பாக்கும்போதே ஃபர்ஸ்ட் இந்த மூணு லைனுக்குமே நமக்கு கோட் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்குள்ள நமக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். சோ அதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் வந்துட்டு என்ன வேணுமோ திரும்ப அதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல நம்ம தருவோம். how are you. அதுக்கு அப்புறமேட்டு தேர்ட் வந்துட்டு நாம இந்த மாதிரி குருகுலங்கிறது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் for loop வந்துட்டு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். = ஒரு for loop தரலாம். ஓகே,
ஸோ இப்போது ஃபார் லூப் வரைக்கும் தரணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். பட் ஃபார் லூப்புக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரி கோட் எழுதணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பிளாங்காக நான் விட்டுடுறேன். ஸோ பிளாங்காக விட்டுட்டு இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் தான் வரும். பட் இந்த எரர் எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்டாக்ஸ் எரர் படிச்சிங்கன்னா தெரியும். அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல் வைல் பார்சிங் அப்படின்ட்டு எரர் வந்திருக்கு. அதாவது சின்டாக்ஸ் வைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால என்னால் கோடை ஃபர்தராக ரன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு தான் பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதே கூட நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் கீழே நான் ஜஸ்ட் பாஸ்னு ஒரு கீவேர்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போய் ரீட் பண்ணும். ஸோ ஹாய் பட்டின்னு இருக்குது, அது அப்படியே எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹவ் ஆர் யூவை செகண்ட் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. தேர்ட் வேல்யூஸில் இந்த மாதிரி ஒரு குருக்குலா அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனில் ஃபார் ஐ இன் வேல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த வேல்யூஸ் ஐட்ரேட் ஆகிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம எந்த மாதிரி எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியாச்சு, செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலான்னு போகும்போது உங்களுக்கு சடனாக அந்த ஆன்சர் ஞாபகம் இல்லை. ஸோ சரி ஓகே நம்ம இதை அப்புறமேட்டு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம 4th கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாங்க் ஸ்பேஸ் நம்ம விடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல என்ன கோட் எழுதுறதுன்னு தெரியல, ஸோ இப்போதைக்கு இது பிளாங்காகவே நான் அப்புறமேட்டு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணாமல் வெறும் நம்ம இந்த மாதிரி எம்டி பிளாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எரர் வந்துச்சு. ஸோ இது எதனால் இந்த எரர் வருது அப்படின்னா, ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பிரகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபாரில் கண்டிஷன் கொடுத்துடணும், அதுக்கப்புறமேட்டு நம்ம இமீடியட்டாக ஸ்டேட்மெண்ட் நம்ம தரணும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் நம்ம தரணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம தரல அப்படின்னா இது சின்டாக்ஸ் வைஸ் இது ராங் அப்படின்ட்டு பைத்தான் நம்மளுக்கு மெசேஜ் சொல்லும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே தராமல் இருக்கும்போது சின்டாக்ஸ் எரர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல சின்டாக்ஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்மளோட அவுட்புட் ரன் ஆகும். ஸோ பைத்தான் கோடில் எப்போ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் கோடு பார்க்குதோ என்ன பண்ணும் அப்படின்னா, சரி ஓகே இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடுமே இல்லை, ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எந்த ஒரு எரருமே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டெர்மினேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினேட்டட்ங்கிறதும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் லூப் வரைக்கும் வந்துடும். ஸோ ஃபார் லூப்பில் நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்ம சொல்லவே இல்லை, ஜஸ்ட் நம்ம பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். சரி ஓகே ஃபார் லூப்பில் நம்ம என்ன செய்யணும்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஓகே நம்ம நெக்ஸ்ட் லைன் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லைனை போய் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த கோடு நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா, லைக் இந்த அவுட்புட் வரதுக்கான கோட் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல் ஸ்டேட்மெண்ட் நம்ம தேவையில்லாமல் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இதை எடுத்துட்டு லைக் இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக லிஸ்ட்டில் கூட பாஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரிண்டில் ஐ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கோட் ஞாபகம் வரும்போதோ இல்லை அந்த லாஜிக் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும்போதோ அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட கோடை நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னும் பெட்டராக புரியறதுக்காக நம்ம இன்னும் வேறு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் இஃப் கண்டிஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கண்டிஷன் தரலாம். ஸோ 5 is greater than 2 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இஃப் பிளாக்ல எந்த ஒரு கோடுமே எழுதாமல் இப்போது என்னோட எல்ஸ் பிளாக்ல என்னோட கோடு எழுதுறேன். ஸோ என்ன எழுதுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஃப்ரம் எல்ஸ் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட கோடை ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இண்டென்டேஷன் எரர் வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா சின்டாக்ஸ் வைஸ் நம்மளோட கோடு வந்துட்டு தப்பு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ எதனால் இது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எல்ஸ் பிளாக்ல என்ன செய்யணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் பிரகாரம் இஃபோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துடணும், லாஸ்ட்டில் செமிகோலனில் டெர்மினேட் ஆகணும், அதுக்கப்புறமேட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்டை அது வந்துட்டு ரன் பண்ணணும், அப்புறமேட்டு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து ரன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தரணும். ஸோ இதுதான் இஃப் பிளாக்குக்கான சின்டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் சின்டாக்ஸே தப்பாக இருக்க மாதிரி இந்த இடத்துல நான் வந்து கோடு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இஃப்ல நான் இந்த இடத்துல வந்து நான் சின்டாக்ஸ் கொடுக்கவே இல்லை, எனக்கு அதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எதுக்கு நம்ம இந்த மாதிரி கோட் கொடுக்காம எழுதியிருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இஃப்ல வந்துட்டு ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை கண்டிஷன் வந்து 2 ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஒன்று கண்டிஷன் ட்ரூ ஆகும், இல்லாட்டி கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல, பட் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன செய்யணும்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ அதனால இந்த இடத்துல எல்ஸ் பிளாக்ல கோடு எழுதியிருக்கேன், ட்ரூ பிளாக்ல நான் கோடு எழுதவே இல்லை, லைக் அப்புறமேட்டு எழுதலாம் அப்படின்ட்டு நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஸோ இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பாஸ்ட் மட்டும் நான் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் என்னோட கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் 5 is greater than 2, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து பார்க்கும், பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம பைத்தான் கோடு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இதுவே இப்போ இந்த இடத்துல நான் 5 கொடுக்காம கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று தரலாம். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இஃப் பிளாக்குள்ளேயே போகாது, லைக் 1 வந்து greater than 2 கிடையாது. ஸோ அதனால் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்மளுக்கு இந்த எல்ஸ் பிளாக் தான் நம்மளுக்கு டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து வைல் ஸ்டேட்மெண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் I is equals to 1ன்னு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஐயில் 1ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் இந்த இடத்துல கண்டிஷன் செக் ஆகும். வைல் கண்டிஷனில் 1 is less than or equals to 10 கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது அடுத்த லைன் வரும் 1 equals to 5 பார்க்கும். ஸோ equals to 5 கிடையாது, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இஃப் பிளாக்குக்கான கோடை வந்துட்டு எதையுமே அது வந்து ரன் பண்ணாமல் அடுத்து என்ன கோடு இருக்கோ அதை வந்து ரன் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஐ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ அந்த 1 பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 + 1 வரும்போது 2 ஆகும். ஸோ திரும்ப ப்ரோக்ராம் வந்துட்டு இங்கேருந்து இந்த வைல் கண்டிஷனுக்கு திரும்ப ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ ஃபார்வர்ட் ஆகிட்டு திரும்ப 2 less than 5 அந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டு செக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 4 + 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5ன்னு வரும். ஸோ திரும்ப வைல் கண்டிஷனுக்கு மேலே போகும். ஸோ 5 is less than or equals to 10 கண்டிஷன் ட்ரூ ஆகுது. கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இஃப் பிளாக்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இஃப் பிளாக்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால ஓகே, இஃப் பிளாக்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடுமே இல்லை, நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் லைன் போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ திரும்ப அதே மாதிரி 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு ஒரு லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லைனை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோட் இன்னும் பெட்டராக புரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ அதே மாதிரி 1,
2 3 4 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல திரும்ப I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 4 + 1 வரும்போது 5 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப ப்ரோக்ராம் இங்கேருந்து மேலே போயிட்டு செக் பண்ணும். இந்த இடத்துல செக் பண்ணும்போது 5 = 5 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, லைக் இஃப் பிளாக்லாம் அவங்க எந்த ஒரு கோடுமே கொடுக்கல அப்படின்ட்டு பைத்தான் புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கோ அதை ரன் பண்ணும். ஸோ இது ஜஸ்ட் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்போ பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே 5 6 7 8 9 10 அப்புறம் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட், அது எல்லாமே நம்ம யூஸ்வலாக எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆகும். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் லூப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் 10. இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் லூப்பில் ரேஞ்ச் 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்ச் 10 வரைக்கும் அப்படின்னா 0ல் இருந்துட்டு நம்பர் 9 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 0வை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 0 = 5 பார்க்கும்போது கிடையாது. ஸோ இஃப் பிளாக்கான கோட் ரன் பண்ணாமல் எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை ரன் பண்ணும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்குது அப்படின்னா ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஐயில் 0ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்ப ஃபார் லூப்கே போகும். ஸோ அடுத்து 1 இருக்கும், அதே மாதிரி 1 செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அதுக்கப்புறம் 2 இருக்கும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 3 இருக்கும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 4 இருக்கும், அப்பயும் கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எப்போ 5க்கு வருதோ, எப்போ ஐயோட வேல்யூ 5 இருக்கோ அப்போ தான் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகும். ஸோ அப்போ தான் இந்த இஃப் பிளாக்குள்ளே வரும். ஸோ இஃப் பிளாக்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இஃப் பிளாக்ல என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ, அதனால இப்போதைக்கு நீ எதுவும் செய்ய வேணாம், டூ நத்திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நம்மளோட கோட் வந்துட்டு ஃபார் லூப்கே போயிடும். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டதுனால இந்த எல்ஸ் பிளாக் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. எல்ஸ் பிளாக்ல தான் நம்ம இந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் இப்போ ஒர்க் ஆகாததுனால நம்மளுக்கு இந்த இடத்துல 5ங்கிற அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் ஆகலை. ஸோ திரும்ப வந்துட்டு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். ஸோ 6 வந்து செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிடும், அதாவது இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல செக் பண்ணும்போது இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணாமல் எல்ஸ் பிளாக்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருக்கோம், ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த 9 வரும்போது அதுக்கப்புறம் போகிறதுக்கு எந்த ஒரு நம்பருமே இந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல ஃபார் கண்டிஷன் டெர்மினேட் ஆகிடும். ஸோ டெர்மினேட் ஆகிட்டு நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் லைன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் சும்மா இந்த இடத்துல ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு கொடுத்துருக்கோம். அந்த லைன் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பாஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பிளேஸ் ஹோல்டராக இருக்கிறதுக்காக தான் அது வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நம்மளோட கோட் வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் தான் எழுத போகிறோம், இப்போ நம்ம எழுத போகிறது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் பிளாங்க் ஸ்பேஸ் நம்மளால் தர முடியாது. ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸ் நம்ம தந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் அதை வந்துட்டு எரர் அப்படின்னு நம்மளுக்கு பைத்தான் கோட் சொல்லும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த பாஸ் கீவேர்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ எம்டி ஸ்பேஸ் தரத்துக்கு பதிலாக ஃபார் லூப்புக்குள்ளே இந்த மாதிரி பாஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே இந்த இடத்துல எந்த ஒரு கோடுமே இல்லை, நம்ம எரர் எதுவும் ஜென்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பைத்தான் இதை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா லூப்ஸில், அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் நம்ம தரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸு ஒவ்வொரு மாடியூலாக இருக்கும். அதெல்லாமே நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது அது நம்மளுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம லூப்ஸில் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஃபார் லூப்பில் நம்ம கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், இல்லை இஃப்ல நம்ம உள்ள கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல நம்ம இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு எரருமே இல்லாமல் நம்ம கோட் வந்துட்டு
கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.